ஆர்த்திமா, மேஸ்திரி நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்கேம்மா. உங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருந்தேன், வழியிலேயே உன்னை பார்த்துட்டேன். என்னாச்சு மேஸ்திரி, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா, நிறைய பிரச்சனை, மனசுல வருத்தம், அதாம்மா. ஏன் என்னாச்சு? நான் இப்போ நம்ம கம்பெனியில் இல்லைம்மா, உனக்கு தெரியுமாம்மா? கம்பெனில இல்லையா? என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, அந்த பாஸ்கர் தான் என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாருமா. பாஸ்கரா? அவர் யாரு? அவர் எப்படி உங்களை வேலையை விட்டு தூக்க முடியும்? அவர் தான் சொன்னார்னா நீங்க எதுக்கு ஒத்துக்கிட்டீங்க? நீங்க வாங்க, யாரு என்ன சொல்றாங்க நானும் பாக்குறேன். இருக்கட்டும்மா, எனக்கு வேலை போனதை பற்றி எனக்கு ஒன்றும் பெருசு இல்லைம்மா. என் கையில தொழில் இருக்கு, நான் எங்க போனாலும் பொழைச்சிக்குவேன். இது ஒரு பெரிய விஷயமே இல்லைம்மா. ஆனா என்ன மேஸ்திரி? எனக்கு நம்ம ஆபீஸை நினைச்சதாம்மா கவலையா இருக்கு. அபியோட உழைப்பால உருவான ஆபீஸ் இப்ப அங்க எதுவுமே சரியில்லைம்மா. என்ன சொல்றீங்க? ஆர்த்தி, அபி மேடம் கிட்ட நான் வெறும் மேஸ்திரியா பழகலம்மா, உங்க குடும்பத்துல ஒருத்தரா தான் அழகிட்டு வந்தேன். அபி மேடமும் அப்படித்தான், அந்த உரிமையில தான் பேசுறேன். ஆரம்ப காலத்துல இருந்து அபி மேடத்தோட இருக்கிறவனா, இந்த பாஸ்கரால தான் அபி மேடத்தோட வாழ்க்கையே போச்சு. இப்ப அவரை ஆபீஸ் நிர்வாகத்துல உட்கார வச்சிருக்காங்க. அந்த ஆள் தொழிலையும் ஒண்ணு இல்லாம பண்ணிட போறாமா. அந்த ஆள் பேச்சு நடவடிக்கை ரொம்ப மோசமா இருக்குமா. பாஸ்கர் மாதிரி ஒருத்தன் உள்ள வந்தா கெட்டது வந்தா நல்லது ஓடி போற மாதிரி இந்த கம்பெனிக்காக உண்மையா உழைச்ச தொல்காப்பிய இப்ப கம்பெனிக்கு வர்றதில்லம்மா. என்னென்னமோ சூழ்ச்சி நடக்குதுமா. அதான் அபி மேடம் ஜெயில இருக்காங்க. அவங்க திரும்பி வர வரைக்கும் கம்பெனியை விட்டு வச்சிருப்பாங்களான்னு சந்தேகமா இருக்குமா. நீயும் கம்பெனிக்கு வர்றதில்ல. மேஸ்திரி, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது, கவலைப்படாதீங்க. ஆமா, பாஸ்கர் எதுக்கு உங்களை வேலையை விட்டு போக சொன்னாரு? தரமில்லாத மரச்சாமான்களை வாங்கினாங்க. நான் அதை வேண்டான்னு சொன்னேன். வாய்க்கு வந்தபடி திட்டி வெளியில துரத்திட்டாங்க. ரொம்ப நாள் வேலை செஞ்சிருந்தாலும் நான் ஒரு கூலிக்காரன் தானம்மா. என் பேச்சு அங்க எடுபடுமாம்மா. இந்த மாதிரி போனா கம்பெனி பேர் கெட்டு போயிடுமா. தொல்காப்பியம் சாரும் சரியா ஆபீஸ்க்கு வர்றதில்லை. சரி, நாமளாவது எடுத்து சொல்லி உங்களை எச்சரிக்கை பண்ணிட்டு போலான்னு வந்தேன். அந்த பாஸ்கருக்கு யாருமா அதிகாரத்தை கொடுத்தாங்க? அபியக்கா நிச்சயமா பாஸ்கர் கிட்ட நிர்வாகத்தை ஒப்படைச்சிருக்க மாட்டாங்க. அந்த ஆள் அவரா ஏதோ ஆட்டம் போட்டுட்டு இருக்காரு. என்னமோம்மா. மேஸ்திரி, இந்த விஷயம் அம்மாக்கு தெரிய வேண்டாம். தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்க. என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். அந்த பாஸ்கர் யாரு? உங்களை மாதிரி அவரும் சம்பளம் வாங்குற ஒருத்தர், அவ்வளவுதான். நீங்க என் கூட வாங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன மன்னிச்சுக்க ஆர்த்தி, உரியவங்க வராம அந்த இடத்துக்கு நான் வரமாட்டேம்மா. நீ கம்பெனி பொறுப்பை எடுத்துக்க, அப்ப நான் வரேம்மா. ரொம்ப நன்றி சார். எதுக்கு? எங்க கம்பெனில தொடர்ந்து பொருள் வாங்குறேன்னு சொன்னதுக்கு. புரிஞ்சு நடந்துக்கிட்டா சரி, நீங்க கிளம்பலாம். தேங்க்யூ சார். கிருஷ்ணன் சார், இவங்களுக்கு எதுக்காக செக் போட்டீங்க? யாருக்கு சார்? அதான் இந்த மாடர்ன் கம்பெனிக்கு. இவங்களுக்கு செக் போட வேண்டாம்னு சொன்னேனே, மறந்துட்டீங்களா? சாரி சார், பழக தோஷத்தில் போட்டுட்டேன். நிறைய விஷயங்களை இந்த கம்பெனியில் சரி பண்ணணும் சார். ஆஃபீஸ்க்கு எல்லாரும் இஷ்டத்துக்கு லீவ் போடுறாங்க, அதை கண்ட்ரோல் பண்ணணும். ஒட்டுமொத்த ஆஃபீஸை நான் மாற்றி காட்டுறதா இருக்கேன். ஓகே சார், அப்படியே செய்வோம். நீங்களும் கொஞ்சம் கவனமா இருங்க சார். எஸ்கியூஸ் மீ சார். வாங்க. யார் சார் நீங்க? வணக்கம் சார். நான் மாடர்ன் கம்பெனிலேருந்து வரேன். இன்னைக்கு செக் டேட்டு வாங்கிட்டு சொன்னாங்க. அப்படியா? உட்காருங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேச. ஓகே சார். சொல்லுங்க சார். உங்க கம்பெனி அனுப்புற மரங்கள்ல எனக்கு திருப்தி இல்லை. என்ன சார் சொல்றீங்க? தொடர்ந்து இந்த கம்பெனிக்கு நாங்க தான் சார் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். பண்றீங்கிறது சரிதான், ஆனா தொடர்ந்து தப்பு பண்ணக்கூடாது இல்லையா? அதனால நாங்க இந்த முறை உங்கள்ட்ட சரக்கு வாங்குறதா இல்ல சார். மத்த கம்பெனி பொருளை விட எங்க கம்பெனி பொருள் நல்ல பொருள் சார், நியாயமான விலை சார். அப்புறம் ஏன் சார் மாத்துறீங்க? ஏன் சார்? இதை பத்தி நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண விரும்பல. இதோ இவர்கிட்ட தான் நாங்க இனிமே மரம் வாங்குறதா இருக்கோம். சார், உங்களுக்கு வர வேண்டிய மீதி தொகையை பத்தி நாங்க பாஸ் கிட்ட பேசுறேன், நீங்க கிளம்பலாம். ரொம்ப நன்றி சார். நன்றியை செயல்ல காட்டணும், சரியா? கண்டிப்பா சார். கிளம்புங்க. கிருஷ்ணன் சார், அந்த மொத்த டாக்குமெண்ட்ஸ் நீங்க ஆடிட்டர் கிட்ட அனுப்பிச்சிருங்க. அவர் வெரிஃபை பண்ணிக்கிட்டு. கண்டிப்பா அனுப்பிச்சுடுறேன். சரி, வார்த்தி உட்காரு. என்ன வீட்டில் ஏதாவது பணம் வாங்கிட்டு சொன்னாங்களா? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அப்படியா? என்ன? மேஸ்திரி எதுக்கு வேலையை விட்டு தூக்குனீங்க? ஓ, அதுவா? அவன் எக்கச்சக்கமான தில்லுமுள்ளு பண்ணிருக்கான் ஆர்த்தி. கிருஷ்ணன் சொல்லுங்க. ஆமாம்மா, அவன் ஒரு ஃப்ராடு. சைட்லயே சாரு கிட்ட கையுங்களுமா மாட்டிக்கிட்டான். கிருஷ்ணன் சார்,
அவர் கூட சேர்ந்து நீங்களும் போய் சொல்லாதீங்க. மேஸ்திரி பத்தி எனக்கு நல்லா தெரியும், அவர் தப்பு பண்ண மாட்டாரு. இது குருட்டுத்தனமான நம்பிக்கை. எல்லார் மேலேயும் இப்படி நம்பிக்கை வச்சுதான் அந்த கம்பெனி இப்போ கஷ்டத்துல இருக்கு. தொல்காப்பன் கிட்ட எல்லா பொறுப்பும் ஒப்படைச்சிங்க. அவன் என்னடானா கம்பெனில ரவுடி பசங்களாம் சேர்த்து கூத்தடிச்சான். அதனால என்னாச்சு? இப்போ அபி உள்ள போனதுக்கு காரணம் அந்த தொல்காப்பியன் அந்த ரவுடி பசங்க தான். தொல்காப்பியனை பத்தி நீங்க பேசாதீங்க. ஆமா, இன்னும் அவனை நம்புறீங்களாக்கும்? எந்த அளவுக்கு நடிச்சு உங்க எல்லாரும் ஏமாத்தி இருக்கான் அவன். நிஜமாவே பயங்கரமான அந்த பேச்சை விடுங்க. இப்ப நான் கேக்குறது, மேஸ்திரி எதுக்கு வேலையை விட்டு தூக்குனீங்கன்னு, அதுவும் அக்கா இல்லாத நேரத்துல. உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? உங்க அக்கா தான். உங்க அக்கா தான் பவர் ஆஃப் அட்டார்னி எழுதி கொடுத்தாங்க. காமிங்க கிருஷ்ணன். இந்தாங்கம்மா. பாத்தியா, பவர் ஆஃப் அட்டார்னி. சின்ன பொண்ணுன்னு உங்ககிட்ட தன்மையா பேசிட்டு இருந்தேன். ஆனா நீ என்னடா நான் கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்க? இந்த கம்பெனியோட நிலைமை என்னங்கிறது தெரியுமா உனக்கு? நஷ்டத்துல ஓடிட்டு இருக்க இந்த கம்பெனி மூழ்கிட்டு இருக்கிற கப்பல் மாதிரி ஒவ்வொரு ஓட்டையா நான் அடைச்சிட்டு இருக்கேன். இந்த கம்பெனியை நடத்துறதுக்கும் அக்கா எனக்கு அதிகாரம் கொடுத்துட்டா. சோ நீ என்கிட்ட கேள்வி கேட்காத. இந்த கம்பெனில நான் வேலை பாக்குறேன். அது ஞாபகம் இருந்தா சரி. வெறும் வேலை பாக்குறவன் நீ, நிர்வாகம் பண்றவன் நான். என்னைக்கோ ஒரு நாள் ஆபீஸ்க்கு வர என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியுமா உனக்கு? இந்த குறை கண்டுபிடிக்கிற வேலை என்கிட்ட வச்சுக்காத. யூ கேன் கோ நவ. ஐ செட் யூ கேன் கோ. ஆர்த்தி கிட்ட போய் இப்படி படபடன்னு பேசலாமா? இந்த விஷயத்தை ஆர்த்தி போய் சொல்லட்டும் சார். யார்கிட்ட வேணா போய் சொல்லட்டும். எவ்வளவு நாள் தான் பொறுமையா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறது? நீங்க ஆக வேண்டியதை பாருங்க. ஆடிட்டர் கிட்ட அந்த ஃபைல்ஸ் தான் போய் சேர்த்துருங்க. சரி சார். கிருஷ்ணன் சார், இங்க கொஞ்சம் வாங்கல. என்னம்மா? என்ன ஆர்த்தி வந்துட்டு போறா? வந்துட்டு சும்மா போலம்மா. பாஸ்கர் கிட்ட சண்டை போட்டுட்டு கோவமா போகுது. என்ன சண்டை? ராமு மேஸ்திரிய பாஸ்கர் வேலையை விட்டு தூக்கிட்டாரு. அது தெரிஞ்ச ஆர்த்தி எங்க அக்கா கிட்ட ஆரம்பத்துல இருந்து வேலை பார்த்தவரு, ரொம்ப நல்ல மனுஷன், அவர் ஏன் வேலையை விட்டு தூக்குனீங்கன்னு சண்டை போட பாஸ்கர் எகிற. கடைசியில ஆர்த்தி ஷாக் ஆகி போயிடுச்சு. என்ன ஷாக்கு? அபி பாஸ்கருக்கு பவர் ஆஃப் அட்டார்னி எழுதி கொடுத்துருக்குல்ல, அதை பார்த்ததும் ஆர்த்தி ஷாக் ஆகி வாய் மூடின்னு போயிடுச்சு. பவர் ஆஃப் அட்டார்னியா? என்ன சொல்றீங்க சார்? என்னம்மா புதுசா கேட்டுக்கிட்டு? பாஸ்கர் தான் இந்த ஆபீஸ்ல அபி வர்ற வரைக்கும் எல்லா பொறுப்பையும் பார்த்துக்குவார். அபியே கையெழுத்து போட்டுடுச்சார். இனி அவர் தான் எல்லாருக்கும் சம்பளம் போடணும். அவர் கையெழுத்து போட்டாதான் பேங்க்ல பணம் எடுக்க முடியும். என்ன புரியலையா? அன்னைக்கு ராஜாமணி அம்மா பாஸ்கர் எல்லாரும் அபியை ஜெயில பார்க்க போனோம் இல்ல? அன்னைக்கு உள்ள பார்க்க போனது யாரு? ராஜாமணி மேடமும் பாஸ்கரும் தான். அவங்க அபிகிட்ட பேசி பாஸ்கருக்கு பவர் ஆஃப் அட்டார்னி வாங்கிட்டாங்க. அபியும் கையெழுத்து போட்டாச்சு. பாவம் வேற வழி இல்ல. இனி அபி வர்ற வரைக்கும் பாஸ்கர் தான் இந்த ஆபீஸ்க்கு ராஜா. ஒருவேளை அபி வராமலே போனா இனி பாஸ்கர் தான் எல்லாமே. இதைத்தான் குறைய பிச்சுக்கிட்டு கொடுக்கும்னு சொல்லுவாங்க போல இருக்கு. அடிச்சதுமா அந்த மனுஷனுக்கு யோகம். சரி, நடக்கிறது நடக்கட்டும். நான் போய் ஆடிட்டரை பார்த்துட்டு வந்துடுறேம்மா. கங்கா, நீ சொல்றது நிஜமா? ஆமா ஆதி, அபி பவர் ஆஃப் அட்டார்னி எழுதி கொடுத்துருக்காங்க. ஆபீஸ்ல இப்ப எல்லாமே பாஸ்கர் சொல்ற மாதிரி தான் நடக்குது. என்ன சிரிக்கிறீங்க? வெரி குட். என்ன வெரி குட்?
பாஸ்கர் இப்படி ஒரு இடத்துல உட்கார்ந்திருக்கிறது எனக்கு ரொம்ப நல்ல விஷயம். என்ன சொல்றீங்க ஆதி? நீங்க யோகிக்கிற மாதிரி பாஸ்கர் இப்ப இல்ல. அவர்கிட்ட நிறைய மாற்றங்கள் இருக்கு. அந்த கம்பெனியே இப்ப தன்னோடதுங்கிற நினைப்புல இருக்காரு. இப்ப அவர் யார் பேச்சையும் கேட்கறது இல்ல, தெரியுமா? கங்கா, நீ சொல்றது மத்தவங்க விஷயத்துல கரெக்டா இருக்கலாம், ஆனா என்னோட பேச்சு அவன் கேட்டுதான் ஆகணும். எனக்கு புரியல, என்ன சொல்றீங்க நீங்க? எஸ் கங்கா, பாஸ்கர் நான் சொல்றத கேட்பான், கேட்டாகணும். அது எப்படி? அது அப்படிதான். அது சரி, நான் உன்கிட்ட ஒரு ஒர்க் கொடுத்தேனே, அதை நீயே இன்னும் முடிக்கல. என்ன யோசிக்கிற? அதுக்குள்ள மறந்துட்டியா? அந்த அக்ரிமெண்ட், சிங்கிள் டாக்குமெண்ட் பேப்பர். ஓ, அதுவா? நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா அது கொஞ்சம் சிரமம்னு தோணுதா ஆதி? ஏ? அந்த டாக்குமெண்ட்டை லாக்கர்ல வச்சிருக்காங்க. அதுக்கு 2 கீஸ் இருக்கு. ஒன்னு அபி கிட்ட இருந்தது, அநேகமா அது இப்ப பாஸ்கர் கிட்ட தான் இருக்கும். இன்னொன்னு ராஜாமணி மேடத்துக்கிட்ட இருக்கு. நான் முடிஞ்ச வரைக்கும் பாக்குறேன். நீ முடிக்கிறது இருக்கட்டும், அதுக்கு நான் ஒரு வழி பண்றேன். ஏம்மா, இன்னைக்கு உனக்கு விசிட்டரு உன் தங்கச்சி அவனை பார்க்க வந்திருக்காங்க. போ. ஆர்த்தி, அக்கா, என்னக்கா, என்ன அடிபட்டிருக்கு? அது 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 கிச்சன்ல வேலை செய்யும்போது தவறி விழுந்துட்டேன். தவறி விழுந்ததுக்கா இப்படி அடிபடும்? என்னக்கா சொல்ற நீ? அழாதடி, இது லேசான அடிதான், ஒன்னும் பெருசா இல்ல. என்ன இது ஆர்த்தி, குழந்தைத்தனமா அழுதுகிட்டு? கண்ணத்தோட எப்படிக்கா, எப்படி உன்னால இவ்வளோத்தையும் தாங்கிக்க முடியுது? என்னால உன்னை இந்த இடத்துல இந்த நிலைமையில பாக்குறதையே தாங்கிக்க முடியலையே. என்னால தாங்கிக்க முடியுங்கிற நம்பிக்கையில தான் கடவுள் எனக்கு வரிசையா கஷ்டங்களை கொடுக்கறாருன்னு நினைக்கிறேன். என்னக்கா, இந்த ஒரு நிலைமையிலயும் நீ இப்படி சிரிச்சிட்டு இருக்க? இத பாரு ஆர்த்தி, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் சீக்கிரமா வெளியில வந்துருவேன். நீ தைரியமா இரு. என்ன? அம்மா எப்படி இருக்காங்க? பாவம்க்கா, செவத்தைய வெறிச்சு பார்த்துக்கிட்டு அபி அபின்னு தூக்கத்துல கூட புலம்புறாங்க. ஆர்த்தி, இது பாரு, அம்மாவை தைரியமா இருக்க சொல்லு. நான் கூடிய சீக்கிரம் வெளியில வந்துருவேன்னு நீ சொல்லு. அக்கா, நீ வந்ததுல இருந்து நாங்க யாருமே சரியா சாப்பிடுறதோ தூங்குறதோ இல்ல. ஏதோ எல்லாத்தையும் எழுந்துட்டோமோன்னு தோணுது. இது பாரு, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு. கவலைப்பட்டு நமக்கு எதுவுமே ஆக போறது இல்ல. நான் வெளியில சீக்கிரமா வந்துருவேன்னு எல்லார்கிட்டயும் போய் சொல்லு. இது பாரு, நீங்க எல்லாரும் நிம்மதி இல்லாம அங்க இருந்தீங்கன்னா நான் எப்படி இங்க நிம்மதியா தெம்பா இருக்க முடியும்? நான் இங்க தெம்பா உறுதியா இருக்கணும்னா அங்க நீங்க எல்லாரும் தெம்பா தைரியமா இருக்கணும். அக்கா, இன்னைக்கு மேஸ்திரிய பார்த்தேன். யாரு? நம்ம ராமு மேஸ்திரியா? என்ன சொன்னாரு? அவரை வேலையில இருந்து தூக்கிட்டாங்கக்கா. வேலையில இருந்து தூக்கிட்டாங்களா? என்ன சொல்ற நீ? யார் அவர் வேலையில இருந்து தூக்குனது? ஏன்? எல்லாம் அந்த பாஸ்கர் தான்க்கா. பாஸ்கரா? அக்கா, நீ வந்ததுல இருந்து ஆபீஸ்ல என்னென்னமோ கூத்து நடக்குதுக்கா. மேஸ்திரி சொன்னதை வச்சு நான் பாஸ்கர் கிட்ட போய் கேட்டேன், நீங்க ஏன் மேஸ்திரிய வேலையில இருந்து தூக்குனீங்க? உங்களுக்கு யார் அந்த உரிமையை கொடுத்ததுன்னு. அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? உங்க அக்கா இல்லாத நேரத்துல நான் தான் ஆபீஸ பாத்துக்கணும்,
உங்க அக்கா தான் எனக்கு அந்த பவரை கொடுத்தான்னு சொல்றாரு. நினைச்சேன். அக்கா, எனக்கு அங்க நடக்கிறது எதுவுமே சரின்னு தோணல. எல்லாமே தப்பு தப்பா நடக்குது. இப்படியே போனா பாஸ்கரால கம்பெனியை இழுத்து மூட வேண்டிய நிலைமை வந்துருமோன்னு பயமா இருக்கு. இல்ல, பயப்படாத ஆர்த்தி. அந்த அளவுக்குலாம் எதுவுமே ஆகாது. பாஸ்கருக்கு நான் பவர் எழுதி கொடுத்தது உண்மைதான். ராஜாமணி மேடம் என்னை ரொம்ப கம்பல் பண்ணாங்க. நான் ஜெயில இருக்கும்போது வேலையெல்லாம் நடக்கணும்னா இந்த மாதிரி செஞ்சே ஆகணும்னு வற்புறுத்தினாங்க. எனக்கு வேற வழியே தெரியல. ஆனா அதை வச்சு பாஸ்கரால எதுவுமே செய்ய முடியாது. இது பாரு, நீ கவலைப்படாத. நான் வெளியில வந்துட்டேன்னா எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன். அக்கா, ஆர்த்தி, இது பாரு, நீ தைரியமா இருக்கணும். ஆ? நீ போய் வேலையை பாரு. நீ நினைக்கிற மாதிரி பெருசா எதுவும் நடந்துராது. அக்கா, பாஸ்கர் அதுக்குள்ள ஏதாவது பிரச்சனை பண்ணாருன்னா? இல்ல இல்ல, யார் என்ன பிரச்சனை பண்ணாலும் அதை சமாளிக்கிற பக்குவம் எனக்கு வந்தாச்சு. நீ எதையும் நினைச்சு குழம்பிக்க வேண்டாம். ஆ? ஆர்த்தி, நான் இன்னொன்னு சொல்றேன். இனிமே நம்ம குடும்பத்துல யாரும் எதுக்காகவும் அழக்கூடாது. எல்லாரும் உறுதியா இருக்கணும். நம்ம இத்தனை நாள் அழுத்ததெல்லாம் போதும் ஆர்த்தி. வீட்டுல போய் எல்லார்கிட்டயும் சொல்லு. தினமா இருக்க சொல்லு. அழ வேண்டான்னு நான் சொன்னதா சொல்லு. அழாதடி. போ, நீ வீட்டுக்கு போ. பத்ரும்க்கா, நான் பாத்துக்கிறேன் ஆர்த்தி. வரேன். போ போ, தைரியமா போ.